உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எத்தனையோ விஷயங்களை ஆசைப்பட்டுட்டு இருப்பீங்க. ஆனால் சில சமயம் அது தள்ளி போய்க்கிட்டே இருக்கலாம். நீங்கள் அதுக்கு எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் அந்த விஷயம் நடக்கிற மாதிரியே தெரியல அப்படின்னு நினைக்கிறீங்களா? நான் சொல்ல போகிற ஒரு விஷயத்தை உங்கள் லைஃப்பில் ஃபாலோ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் ஆசைப்படுற விஷயம் உங்கள் வாழ்க்கையில் சீக்கிரமாக நடக்க ஆரம்பிக்கும். நான் ஜெயஸ்ரீ. ஐ எம் அ மைண்ட் கோச் அண்ட் ஹோபனோபோனோ ஹீலர் அண்ட் வெல்கம் டு மை சேனல் மைண்ட் மிராக்கிள். நம்மளுடைய சேனலில் ஹோபனோபோனோ மெடிடேஷன், நம்ம பிரபஞ்சத்தை பற்றி சில விஷயங்கள் மற்றும் நம்முடைய ஆழ்மனம் இதை பற்றிலாம் நம்ம பேசிகிட்ருக்கோம். இன்றைக்கி ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விஷயம், அதுதான் ஹோபனோபோனோ தியானம். அதை நீங்கள் எப்படி செஞ்சால் நீங்கள் ஆசைப்படுற விஷயம் உங்களுக்கு சீக்கிரம் நடக்க ஆரம்பிக்கும் அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். நீங்கள் ஒரு விஷயத்துக்கு ஆசைப்படுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது அந்த விஷயத்தோட எனர்ஜியும் உங்களுடைய எண்ணமும் ஒரே மாதிரியான எனர்ஜி லெவலில் இருக்கணும் அப்படிங்கிறது தான் லா ஆஃப் அட்ராக்ஷனோட ஒரு பேசிக்கான ஒரு விஷயம். அதாவது இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாமே எனர்ஜி வடிவத்தில் தான் இருக்குது. ஸோ எல்லாத்துக்குமே ஒரு பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சி இருக்குது. ஸோ நீங்கள் ஆசைப்படுற விஷயமும் உங்களுடைய எண்ணமும் ஒரே மாதிரியான ஃப்ரீக்வன்சியில் இருந்தால் தான் நீங்கள் ஆசைப்படுற விஷயம் நடக்கும் அப்படின்னு லா ஆஃப் அட்ராக்ஷன் சொல்லுது இல்லையா? ஸோ அப்படின்னா உங்களுடைய மனசில் நீங்கள் ஆசைப்படுற விஷயத்துக்கு ஏற்ற மாதிரியான எண்ணங்கள் தானே அதில் இருக்கணும். நீங்கள் ஆசைப்படுற விஷயத்தோட ஃப்ரீக்வன்சியும் உங்களுடைய எண்ணங்களோட ஃப்ரீக்வன்சியும் ஒரே மாதிரி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ஆசைப்படுற விஷயம் நடக்கும். அதற்கு ஆப்போசிட்டாக உங்கள் மனசில் இருக்கிற எண்ணங்கள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பக்கம் கான்ஷியஸாக ஆசைப்படுவீங்க, ஒரு பக்கம் இதெல்லாம் நம்மளால் முடியுமான்னு நினைப்பீங்க. ஒரு பக்கம் ஆழ் மனதில் இதெல்லாம் நடக்காதுங்கிற விஷயம் பதிஞ்சு போயிருக்கும். ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் நீங்கள் ஆசைப்படுற விஷயம் நடக்கிறதுக்கு ரொம்ப டிலே ஆகிட்டே இருக்கும். ஸோ இது என்ன செய்யலாம் அப்படின்னா, உங்கள் மனசில் என்ன மாதிரியான எண்ணங்கள் உணர்வுகள் வருதுன்னு சொல்லிட்டு நீங்களே அனலைஸ் பண்ணி பாருங்கள். உங்கள் மனசில் ஒரு வருத்தம், கவலை, ஏமாற்றம், ஒரு விரக்தி, அப்புறம் ஒரு வெறுப்பு, இது மாதிரியான உணர்வுகள்லாம் இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பாருங்கள். யார் மேலேயோ உங்களுக்கு ஒரு ஏமாற்றம் இருக்கலாம், இல்லை உங்கள் லைஃப்லேயே உங்களுக்கு ஒரு ஏமாற்றம் இருக்கலாம், உங்கள் மேலேயும் உங்களுக்கு கோபம் இருக்கலாம், இல்லை மற்றவங்க மேலே ஒரு வெறுப்பு இருக்கலாம், ஏமாற்றம், ஒரு கவலை, இந்த மாதிரி மற்றவங்க மேலேயும் உங்கள் மேலேயும் ஒரு கோபமோ வெறுப்போ விரக்தியோ இதெல்லாம் இருந்தது அப்படின்னா உங்கள் மனசு நிம்மதியாகவும் இருக்காது, மகிழ்ச்சியாகவும் இருக்காது. ஸோ உங்கள் மனசு நிம்மதியாகவும் இல்லை, மகிழ்ச்சியாகவும் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் ஆசைப்படுற விஷயங்களை அச்சீவ் பண்ணுறதுக்கு லேட் ஆகிட்டு தான் இருக்கும். சரி, அதுக்கு இப்போ என்ன பண்ணலாம்? நீங்கள் விஷுவலைசேஷன் டெக்னிக்ஸ் ஃபாலோ பண்ணியிருப்பீங்க, அஃபர்மேஷன்ஸ் எழுதிக்கிட்டு இருப்பீங்க. ஆனாலும் உங்களுக்கு இந்த சந்தேகம் வருது, ஏன் நம்ம எவ்வளோ அஃபர்மேஷன் சொன்னாலும் நடக்கலை, எவ்வளோ தடவை விஷுவலைஸ் பண்ணாலும் நடக்க மாட்டேங்குது, என்னென்னமோ விஷயங்களை செஞ்சாலும் நம்மளுக்கு ஏன் நடக்கலை அப்படின்னு. இதுதான் மெயின் ரீசன். உங்களுடைய மனசில் இந்த மாதிரியான எதிர்மறை எண்ணங்களும் எதிர்மறை உணர்வுகளும் இருந்ததுன்னு சொன்னால் நீங்கள் ஆசைப்படுற விஷயம் நடக்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும், சில சமயம் நடக்காமல் கூட போகலாம். அப்போ நீங்கள் செய்ய வேண்டியது என்னன்னு சொன்னால், உங்கள் மனசில் இருக்கிற எதிர்மறை எண்ணங்களையும் உணர்வுகளையும் நீங்கள் கிளியர் பண்ண ஆரம்பிக்கணும். உங்களுடைய நெகட்டிவ் தாட்ஸ், உங்களுடைய நெகட்டிவ் பிலீஃப்ஸ், உங்களுடைய நெகட்டிவ் எமோஷன்ஸ், இதெல்லாம் நீங்கள் கிளியர் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னு சொன்னால் நீங்கள் ஆசைப்படுற விஷயத்தை நீங்கள் அட்ராக்ட் பண்ண ஆரம்பிப்பீங்க. அதை உங்கள் வாழ்க்கையில் மேனிஃபெஸ்ட் பண்ண ஆரம்பிப்பீங்க. சரி, இந்த ஹோபனோபோனோனா என்ன அப்படின்னா, இது ஒரு ஏன்ஷியன் ஹவாயன் ப்ராக்டிஸ். இதில் 4 ஃப்ரேசஸ் இருக்குது. ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க் யூ அண்ட் ஐ லவ் யூ. இதை யூனிவர்ஸுக்கு நம்ம கூட சொல்கிற பெட்டிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. யூனிவர்ஸுக்கு, கடவுளுக்கு, இயற்கை, ஏதோ ஒரு பெரிய சக்தி, நம்மளோட ஒரு பெரிய சக்திகிட்ட நம்ம சொல்கிற இந்த 4 ஃப்ரேசஸ். ஸோ இதை நம்ம சொல்ல நம்ம மனசில் நம்மளை அறியாமல் மனசில் இருக்கிற ஈவன் நம்மளுடைய சப்கான்ஷியஸ் மைண்டில் இருக்கிற மெமரிஸ் கூட கிளியராக ஆரம்பிக்கும். ஸோ அந்த நெகட்டிவ் மெமரிஸ், நெகட்டிவ் தாட்ஸ், நெகட்டிவ் எமோஷன்ஸ் கிளியராக ஆரம்பிக்கிறப்போ நம்ம மனசு பீஸ்ஃபுல்லாக மாற ஆரம்பிக்கும். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு யார் மேலேயோ ரொம்ப கோபம் இருந்தால் அந்த கோபத்தை இந்த ஹோபனோபோனோ மூலமாக குறைச்சிட்டு அன்றைக்கி அந்த ஹோபனோபோனோ ப்ராக்டிஸ் பண்ணி அன்றைக்கி அந்த கோபம் இல்லாமல் இருந்து பாருங்கள். அந்த நாள் எந்த மாதிரி இருக்குதுன்னு கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு மைண்ட் செட் உங்களுக்கு அன்றைக்கி இருக்கும். ஸோ மனசை பீஸ்ஃபுல்லாகவும் சந்தோஷமாகவும் நீங்கள் வைக்க ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஆசைப்படுற விஷயம் நடக்க ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? இந்த ஹோபனோபோனோவில் இருக்கிற அந்த 4 ஃப்ரேசஸை நீங்கள் தொடர்ந்து சொல்ல ஆரம்பிங்க. காலையில், நைட்டு, அப்புறம் எப்பெல்லாம் உங்களுக்கு முடியுதோ, எப்பெல்லாம் நீங்கள் அப்செட் ஆகிறீங்களோ அப்போல்லாம் நீங்கள் சொல்ல ஆரம்பிங்க. அப்படி சொல்கிறப்போ உங்கள் மனசில் இருக்கிற அந்த நெகட்டிவிட்டி குறைய ஆரம்பிக்கும். உங்கள் மனசு நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் மாற ஆரம்பிக்கும். ஸோ ஆசைப்படுற விஷயத்தோட அந்த ஃப்ரீக்வன்சியோட உங்களுடைய எண்ணங்களோட ஃப்ரீக்வன்சியும் மேட்ச் ஆக ஆரம்பிக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக
நீங்கள் ஆசைப்படுற விஷயம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் என்னுடைய நன்றி.